2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். ஷில்பா என் வீட்டுக்கு மருமகளா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. சரி அத்தை. வீட்டுக்குள்ள போயிட்டு 2 பேரும் துணியெல்லாம் மாத்திட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, சரியா? அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் மண்டபத்துக்கு போகணும்ல. சரிம்மா, நாங்க ரெடி ஆயிருவோம். எப்பா நல்ல வேலை, இப்ப மாதிரி இந்த துணி எல்லாம் மாத்த சொன்னாங்களே, இப்ப நான் நிம்மதியா இருக்கு. ஷில்பா, உனக்கு நம்ம வீடு பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய வீடா கட்டி வச்சிருக்கீங்க. எப்ப கட்டுனீங்க? நாங்க எங்க கட்டுனோம், இது வாடகை வீடு. வாடகை வீடா? சொந்த வீடு அன்னைக்கு உங்க அம்மா சொன்னாங்களே. இல்ல இல்ல, சும்மா தெரியாம சொல்லியிருப்பாங்க. இது வாடகை வீடு தான், 15,000 வாடகை. நீங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கீங்க, அப்புறம் வாடகை வீடுன்னு எதுக்கு போய் சொல்லுதீங்க? உண்மையாலே வாடகை வீடு தான் ஷில்பா, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையாவா சொல்லுதீங்க? இது வாடகை வீடா? ஆமா. அப்ப ஏன் என்கிட்ட உங்க அம்மா இது சொந்த வீடுன்னு போய் சொன்னாங்க? அது சும்மா சொல்லியிருப்பாங்க எங்கம்ல. என்னது சும்மா சொன்னாங்களா? அது நாங்க உண்மையாவே ஒரு சொந்த வீட்டில தான் இருந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய வீடெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன வீடு தான். அந்த வீட்டில் இருந்தோம். அங்க எங்க அப்பா தெரிஞ்சவங்ககிட்டலாம் கடன் வாங்கி நிறைய கடனாக்கி விட்டுட்டாரு. அதனால பிறகு கடனை கொடுக்க முடியாம அந்த வீட்டை வித்துட்டு அதுக்கு பிறகு நாங்க இங்க வந்தோம். சரி, அப்பனா இப்ப நல்லா தானே சம்பாதிக்கீங்க. இப்ப ஒரு சொந்த வீடு கட்டி இருக்க வேண்டியதானே? தங்கச்சிக்கு படிப்பு போய்கிட்டு இருக்கலம்மா, அவ படிச்சு முடிக்கணும், பிறகு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதுக்கு பிறகு தானே நம்ம சொந்த வீடு கட்டுறதை பத்தி யோசிக்க முடியும். தங்கச்சியா? யார் அது? ஏன் தங்கச்சி தாம்மா, உனக்கு தெரியாத? அவளை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காளே, மதுரையில் படிக்கா, பேரு சுந்தரி. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கானே எனக்கு தெரியாது, இப்ப தான் தெரியுது. கல்யாண டென்ஷன்ல இதெல்லாம் சொல்ல மறந்துருப்போம்மா. அட பாவிகளா, என்ன அடுக்கடுக்கா போய் சொல்லிருக்காங்க. அந்த கிழவி என்னடானா சொந்த வீடுன்னு சொன்னுச்சு, இவன் என்னடானா தங்கச்சி இருக்கிறதையே மறைச்சிட்டா. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதாங்க? இங்க பாரு ஷில்பா, எனக்கு உன்னைய பார்த்தோன்னே பிடிச்சிட்டு, அதனால உன்னைய மாதிரி ஒரு நல்ல பொண்ணை விட மனசு வரல. அதனால சரி எப்படியாவது உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு அவசரமா பேசி முடிச்சிட்டோம். நிறைய விஷயம் சொல்லாம விட்டுருந்தோம்னா அதுக்கெல்லாம் சாரின்னு. இனிமே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீ தெரிஞ்சுக்கோ. இனிமே தெரிஞ்சுக்கிடணுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் சொல்லணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் அக்கறையே இல்லையா? அதான் சாரி கேட்கோம்ல. சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நினைச்சிட்டீங்களா? சரி, இனிமேல் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு. இவ்வளவு நாளா நீ வெளியெடுத்து பிள்ளை, அதனால உன்கிட்ட எதையாவது சொல்லாம விட்டுருப்போம். இனிமே நீ இந்த வீட்டு பிள்ளை பாத்தியா, அதனால எல்லா விஷயத்தையும் உன்கிட்டையும் சொல்லிடுவேன், சரியா? இது வரைக்கும் சொல்லாம இருந்ததுக்கு சாரி. சரியான கோட்டிக்கார குடும்பமா இருக்கும் போலயே, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏன் ஷில்பா ஒரு மாதிரி ஆயிட்ட? இன்னும் என்கிட்ட என்னென்னலாம் போய் சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கீங்க. ஐயோ, உன்னை ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஷில்பா. சாரி, என்னைய மன்னிச்சிரு. உன்னைய கல்யாணம் பண்ணா போதுங்கிறதுல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னீங்களே, ஏன் இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அவ வரல? அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நடக்குமா, செமஸ்டர் எக்ஸாம் நடக்கு, அதனாலதான் வரல. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு வருவா. 2 நாள்ல வாரேன் இருக்கா. கடவுளே, இந்த வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதாங்க? என் வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கீங்க? இங்க பாரு ஷில்பா, நான் உங்ககிட்ட இதை 2 விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன்ட்டு எங்க மேல கோவப்படாத. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ இதெல்லாம் மறந்துரு, நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழலாம். எடுத்த எடுப்புல என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? வீடு வாடகை வீடுன்னு உனக்கு தெரியும்னு நினைச்சேன். எங்க அம்மா சொன்னது எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொந்த வீடுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே உங்ககிட்ட. ஆமா ஆமா, வீட பத்தி நீங்க சொல்லல, உங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்கள நான் தனியா கவனிச்சுக்கிட்டேன். ஆனா தங்கச்சி இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? மன்னிச்சிரு ஷில்பா, இனிமே அப்படி உங்ககிட்ட எதையும் சொல்லாம இருக்கவே மாட்டேன். சரி, இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நம்ம சண்டை போடக்கூடாது. ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்துருவோம், போக போக என்ன நடக்குன்னு பாப்போம். சரி சரி, இப்போதைக்கு உங்களை மன்னிக்க. இனிமே இது மாதிரி ஏதாவது போய் சொன்னீங்க இல்ல என்கிட்ட எதையாவது மறைச்சிங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரி ஷில்பா, உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன், சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுவேன். சரி, போக போக பாப்போம். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கொன்னு.
நான் போய் வெளியே இந்த ரிசப்ஷனுக்கு தேவையான வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு வாரேன். நீ நல்லா தூங்கு. பிறகு சாயந்தரம் எந்திரிச்சு நம்ம கிளம்புவோம். ஆ சரி. எல்லாம் எங்க அம்மாவால வந்தது. அவங்க சொல்லாம விட்டுருக்காங்க. நானும் அவங்க சொல்லியிருப்பாங்கன்ட்டு பேசாம விட்டுட்டேன். கடைசியில சில்பா இப்போ என்னையே தப்பா நினைச்சிட்டா. அவன் மனசு வேற கஷ்டப்பட்டுட்டு. எங்க அம்மாவை என்ன செய்யன்னு தெரியல. போய் 2 ஏசிட்டு வருவோம். இந்த மனுஷனை பார்த்தா நல்லவரா தான் தெரியுறாரு. ஆனா ஏன் இப்படி இருக்காரு எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சரி போக போக என்ன நடக்குன்னு பாப்போம். இந்த வீட்டு ஆட்கள்லாம் நம்ம எப்படி தான் சமாளிக்க போறோம்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்கே. லட்சுமி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஏங்க பத்திரமா போயிட்டு வாங்கங்க. சரிம்மா, கிளம்புது என்ன? சரிங்க, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். சரியா? அங்க வேலை முடிஞ்சோன்னு ஓடி வந்துருங்க. நல்லபடியா பாடம் நடத்துங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. சரியாங்க? ஆ சரி லட்சுமி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். போயிட்டு வரேன். எங்க ரயில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 9 மணிக்கு முத்துநகர்ல போறேன்னு சொன்னா விளக்கமாத்த கொண்டு அடிப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாட்டும் ஒன்று சொல்லிடுவோம். 5:30 மணிக்கு மைசூர் வண்டி ஒன்று போகுதில்லம்மா. அதில் போய் வழியில் இறங்கி வேற ரயிலில் ஏறி மாறி மாறி போகணும்மா. ஏங்க இப்படி பண்ணுதானுங்க? இந்த ஆபீஸ்ல உள்ளவனுக்கு நேரம் ஒரு ரயில் போட்டு கொடுத்தா என்ன? இப்படி மாறி மாறி போகணுமாக்கும். எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுத்துதானுங்க. அவனுங்களுக்கு பாடம் நடத்த தானே போகுது. நல்லா போட்டு கொடுத்தா என்ன? பரவாயில்ல விடுமா. என்ன செய்ய, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வருவோம். அங்கே எல்லாரும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் கரெக்டாக வேலையை முடிக்க வேண்டாமா? ஆமாங்க, வேலையில இப்படி கடமை உணர்ச்சியோட இருக்கீங்க. சரிங்க, நல்லபடியா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நம்மளுக்கும் சம்பளம் எல்லாம் கூடும். வாழ்க்கையும் நல்லா ஆயிரும். சரி போயிட்டு வாங்கங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி லட்சுமி, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோ. இந்த கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷனுக்கு கிளம்புவீங்கல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிள்ளைகளையும் கூட்டு போன்னு. ஆ சரிங்க, நான் கூட்டு போறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? எதுனாலும் எனக்கு ஃபோன் அடிங்க. ஃபோனு கொஞ்சம் பிஸியாக இருக்கும்மா. நீ ஒய்யாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காத. வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நானே ஃபோன் அடிக்கேன். ஆட்டுங்க. சரி, நீங்க வேலை தான் முக்கியம். வேலையை பாருங்க. நீங்க எப்போ சும்மா இருக்கீங்களோ அப்போ எனக்கு ஃபோன் அடிங்க. சரி லட்சுமி, 2 நாளில் வந்துடுவேன்னு. பிள்ளைகளை பார்த்துக்கோ. போயிட்டு வாரேன். 9 மணிக்கு தான் ரயிலு. 4:30 மணிக்கெல்லாம் வீட்டில இருந்து கிளம்பி போகிறேன். என்ன செய்ய, இவகிட்ட போய் சொல்லிட்டு போகிறதுக்கு ஏதாட்டும் ஒன்று செஞ்சுட்டு தான் போகணும். நம்ம 8 மணி 8:30க்கு கிளம்புனோம்னா இவ எப்படியாட்டு கண்டுபிடிச்சிருவா. அதனால 4 மணிலேருந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கிடக்க வேண்டிதான். வேற என்ன செய்ய, இவனுங்க 2 பேரும் எப்போ வருவானுங்கன்னு தெரியலையே. என் வீட்டுக்காரர் நல்லபடியா பாடம் நடத்திட்டு நல்லபடியா வந்து சேரணும். காளியாத்தா, மாரியாத்தா. நெட்டம்மா, நான் கிளம்புறேன்னு. எதுக்கு அதுக்குள்ளேயும் கிளம்பிக்கிட்டு இருக்கீரு? 9 மணிக்கு தானே ட்ரெயின். ஆமா நெட்டம்மா, 9 மணிக்கு தான் ட்ரெயின். அப்புறம் எதுக்கு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு நிற்கீரு? 9 மணிக்கு ட்ரெயினுன்னா அழகா சில்பா ரிசப்ஷனுக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பலாம்ல. நெட்டம்மா, சேகர் அண்ணனும் அலெக்ஸ் அண்ணனும் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடக்காங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லல. அதனால வேற வேற ரயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. பாவம், அங்க போய் தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதை நானும் சேர்ந்து போறேன். அவங்க 2 பேரும் கூட உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படிலாம் செய்யறது எவ்வளோ தப்பு. பொண்டாட்டிகளை ஏமாத்திட்டு அப்படி ஊர் ஊரா சுத்தணுமோ? நான் தான் உண்மையை சொல்லிட்டோம்ல. நல்லா சொன்னீரு. நான் கண்டுபிடிச்சி கேட்டதுனால ஆமான்னு ஒத்துக்கிட்டீரு. இல்லைன்னா நீங்களே என்னை ஏமாத்திட்டு தானே போயிருப்பீரு. சாரி நெட்டம்மா. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி போர்மையாங்கிட்டு. சரி, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு. நான் போயிட்டு வரேன். 2 நாள்ல வந்துருவேன். சரி சரி, அங்கே எங்கேயும் ஆடிட்டு கிடக்காதீங்க. போனோமா மேட்சை பார்த்தோமா முடிஞ்சோடனே வந்தோமான்னு இருக்கணும். நாளைக்கு ராத்திரி மட்டும்தான் மேட்சுமா. நாளைக்கு ராத்திரி முடிஞ்ச உடனே அடுத்து எப்படியும் முடியறதுக்கு நைட் ஆயிரும். பிறகு உடனே கிளம்ப முடியாது. அதனால தான் நாளை கழிச்சு ராத்திரி கிளம்பி வருவோம். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நெட்டம்மா, எதுவும் அவங்க கிட்ட சொல்லிடாதுன்னு. லட்சுமி அக்காக்கும் மாலாக்காக்கும் எதுவும் தெரியாம கொஞ்சம் பார்த்துக்கோ. அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன். ஐயோ நெட்டம்மா, குடியை கெடுத்துறாத. சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். அவங்க 2 குடும்பமும் பிரிஞ்சிரும். சரி சரி, சொல்ல மாட்டேன் போங்க.
நெட்டம்மா அடுத்த ஜென்மத்திலேயும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கணும். எதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் அப்பந்தான் என்னை ஏமாத்தலான்னு பாக்கீரோ? கண்ணை பிடுங்கி காக்காக்கி போட்டுருவேன், ஓடி போயிரும். சரி சரி போயிட்டு வரேன் நெட்டம்மா. ஐ லவ் யூ. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். நல்ல வேலை போக விட்டாலே. கூட வரேன்னு பெட்டியை தூக்கிட்டு நிப்பான்னு நினைச்சேன், போன்ட்டா. சரி நல்லதா போச்சு. உடனே கிளம்பி ஓடிடணும். இந்த மனுஷன் எதுக்கு இப்படி பண்ணுதாரு? லட்சுமி அக்கா மாலாக்கா மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அவகிட்ட உண்மையை சொல்லாமல் எப்படி இருக்க? உண்மையை சொன்னால் அடிதடி வெட்டு குத்தாயிரும். நம்ம சொல்லாமல் விட்டோம்னா அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்க. செய் என்னதான் செய்யவோ. சரி ரிசப்ஷனுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கு பிறகு மற்ற கதையை பார்ப்போம். சில்பா, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையோ? எனக்கு தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்கோம்ல, திரும்ப ஏன் அதையே கேட்கீங்க? எனக்கு இருக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், வருவாங்க. வரட்டும் வரட்டும். இருந்தாலும் என் சொந்தக்காரங்கெல்லாம் மொய்யெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. எல்லாம் 1000 ரூபா 500 ரூபான்னு எழுதியிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னத்த எழுத போறாங்க? எல்லாம் 100 ரூபா எழுதுவாங்கன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளுக்க. அவங்க எல்லாம் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் போதும். அடடே தலைவர் அண்ணாச்சி, வாங்க வாங்க. ராணி அக்கா நீங்களும் வாங்க. அண்ணாச்சி வாங்க. ஏக்கா வாங்கக்கா. ஒரு வழியா பிரின்சிபால் சார் ஓடி ஓடி சில்பாவை கல்யாணம் முடிச்சிட்டீங்க போல. நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது சார். நீங்க தானே பேசி விட்டீங்க. அதுக்கு என்னப்பா, 2 நல்லவங்கள சேர்த்து வைக்கிறது என் கடமைப்பா. அதைத்தான் செஞ்சேன். நான் நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த குடும்பம் நல்ல குடும்பமா இல்லையான்னு போக போக தான் தெரியும். எனக்கு இன்னும் ஒண்ணு விளங்க மடக்கி ஆளாளுக்கு என்கிட்ட போய் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்னு ஒண்ணுமே புரிய மடக்கே. சில்பா, உனக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம்னா, தாய் மாமா வீட்டு சார்பாக உனக்கு சீர்வரிசை பாத்திரம் கொண்டு வந்திருக்கோம். பாத்திரம், கட்டில், மெத்தை, பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டேன். பாத்திரம் பூரா வெள்ளியில் வாங்கிட்டேன். சரியா? உன் தாய் மாமா இருந்தால் உனக்கு என்ன செய்வாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். என்னையே நீ இன்னமும் உன் தாய் மாமாவா நினச்சிக்கோ. நாங்கள்லாம் உன் சொந்தக்காரங்க. சரியாம்மா? யாருமே இல்லையேன்னு நீ வருத்தப்படாத. உனக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கல்யாண மண்டபத்து வாசலில் இருக்கு. வீட்டுக்கு லாரியில் ஏற்றி விட்டுருதேன். என்ன தலைவர் அண்ணாச்சி, நீங்க என் தாய் மாமாவா? எனக்காக இதெல்லாம் செஞ்சீங்களா? என்ன கண் கலங்க வச்சிட்டீங்களே. நீ யாரும் இல்லையேன்னு கவலைப்படாதம்மா. நீ நம்ம ஊர் பிள்ளை. உனக்கு செய்ய வேண்டியது எங்கள் கடமை. இன்னொரு விஷயம் சொல்லுதம்மா, உன் ரேஷன் கடை வேலை டெம்பரவரி வேலையாக தானே இருந்துச்சு. உன் கல்யாண பரிசா அந்த வேலையை உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா. இனிமே உனக்கு பெர்மனண்ட் வேலை. சரியா? இன்னும் உன்னை யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது. சம்பளமும் கூட்டிட்டு இனிமே நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம். தலைவர் அண்ணாச்சி, என்னைய மேல மேல கண் கலங்க வைக்காதீங்க. என்னால நிக்க முடியல, எனக்கு அழுகையா வருது. அழக்கூடாதுமா. நீ வாழ்க்கையில் அழுததெல்லாம் போதும். சந்தோஷமா இரு. சரியா? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மட்டும் சொல்லு. இந்த தாய்மாமா இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதேன். நீ கவலைப்படாம இரு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இவ்வளவு நேரம் நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே, என்ன செய்ய போறோம், வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற போறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரின்சிபால் சார், சில்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்க சார், நான் பத்திரமா பார்த்துக்கிடுதேன். தலைவர் அண்ணாச்சி, ராணி அக்கா, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. சரிம்மா, போய் சாப்பிடுதோம். எங்க வாங்க போவோம். பாத்தீங்களா எங்க தலைவர் அண்ணாச்சியே எப்படி செஞ்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு பாத்திரமும் வெள்ளியில வாங்கியிருக்காரு. அது போக சீர்வரிசை பாத்திரம் எல்லாமே மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன இருந்தாலும் நான் ஸ்கூல் பிரின்சிபால்ல, அந்த மரியாதைக்காண்டி எல்லாம் செஞ்சிருப்பாரு. அட கடவுளே, இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போலயே. தலைவர் எனக்கு தாய் மாமான்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப எனக்காண்டி தானே அவர் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. நான் நம்ம ஊர் பிள்ளைங்கிறதுனால எல்லாம் செய்யறாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன யோசிக்காரு? இவருக்காண்டி தான் தலைவர் எனக்காக பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நேட்டச்சி, மாலா, அத்தை, பாட்டி எல்லாரும் வாங்க. என்ன சில்பா, சௌக்கியமா இருக்கியா? என்னட்டி, இன்னைக்கு தானே கல்யாணம் முடிஞ்சது, வந்து சௌக்கியமா இருக்கியான்னு கேட்க. எதுக்கு சொல்லுதேன்னா, நான் எப்போ வந்து நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டாலும் நீ சௌக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த பக்கத்தில் நிற்கிற பத்தியா முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு பிரின்சிபாலு அவர் மண்டையை உடைச்சிருவேன்.
சில்பா கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். அதுவும் அவள் சிரிச்சு சிரிச்சு கண்ணீர் வந்தாதான் உண்டு. வேற ஏதாவது அவள் அழுது கிழுது கண்ணீர் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த பிரின்சிபல் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏட்டி பாவம் புது மாப்பிள்ளையே பயங்காட்டாதீங்க. நம்ம என்ன பரிசு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், பரிசு கொண்டு வந்திருக்கோம் சில்பா. உனக்கு என்னது கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன பரிசு சொல்லுங்க. ஏக்கா வாழ்க்கலாக்கா பால் குக்கரா? என்ன மாப்பிள்ளை சார், உங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வாழ்க்கலாக்கு பால் குக்கரு பிறகு இந்த கப்பன் சாசரு அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் கொடுப்போம்னு நினச்சிட்டிங்களோ? நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம்னா, சில்பா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு அவளுக்காக ஒரு வண்டி வாங்கியிருக்கோம். ஸ்கூட்டி, வெளியே நிக்கி. ஏ கடவுளே, ஸ்கூட்டி வாங்கினா 1 லட்சம் ரூபா ஆகும். அதெல்லாம் எதுக்கிட்டி வாங்கிட்டு வாரீங்க? சும்மா ஒரு 500 ரூபா மொய் எழுதுனா காணாதா? இவ்வளோ நாளாக நீ வாலிப பிள்ளையா இருந்த, அதனால ஆபீஸுக்கு போகும்போது வரும்போது நீ நடந்து போன, அது யாருக்கும் தெரியாது. இனிமே நீ கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்கு மருமகன்னு போயிட்ட, அங்கேருந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவா நடந்து நடந்து போனீன்னா நல்லா இருக்காது. வண்டியில் போனால் தான் கெத்தாக இருக்கும். அதுக்கு தான் வண்டி வாங்கியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் துட்டை உடனே கொண்டு கொடுத்து வாங்கலை, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம். நானும் மாலாக்காவும் சேர்ந்து பாதி பாதி கட்டிடுவோம். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, சரியா? நான் உங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு அலைஞ்சேன்ல, ஏன் இப்படி என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? சண்டை போட்டுக்கிட்டு அலையும் போது எங்களை பற்றி உனக்கு தெரியாது, உன்னைய பற்றி எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நம்ம ஒன்றா மண்ணா இருந்து பழகிட்டோம் பற்றியா? தாயா பிள்ளையா பழகிட்டு அதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியுமா? நீ எங்கள் வீட்டு பிள்ளைம்மா, உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம்? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அன்புக்கெல்லாம் நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். சரி சரி, நீ விட்டா இன்னைக்கு போரும் பேசிக்கிட்டே இருப்ப. பிரியாணி வாசம் மூக்க பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. நாங்கள் போய் சாப்பிடுதோன்னே. சரி, எல்லாரும் போய் நல்லா சாப்பிடுங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க ராஜு? தலைவர் வந்து உங்களுக்காண்டி தான் பரிசெல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்லுவீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தங்க வந்து செஞ்சதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது சில்பா. எனக்கு கூட தான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து மோதிரம் போட்டாங்க, அதுக்கு இதுக்கும் கழிஞ்சு போயிட்டு. சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. எப்படியோ போங்க. வாங்க வாங்க, சைக்கு செல்லத்தாயக்கா, ஆரஞ்சு மண்டையா, சிம்ரன் எல்லாரும் வாங்க. சில்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டி. இந்தாம்மா உனக்காண்டி பரிசு. என்னது இது? நகை டப்பா மாதிரி இருக்கு. நகட்டப்பாதாம்மா, என் மகனும் மருமகளும் நேற்று உனக்காண்டி கடை கடையாக அலைஞ்சு போய் இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 10 பவுனுக்கு நெக்லஸும் கம்மலும் இருக்குது, ஒரு 5 பவுனுக்கு வளையல் இருக்குமா, வச்சுக்கோ. என்னது 15 பவுனுக்கு நகையை கிஃப்டா கொடுக்கீங்களா? ஆமாம், ஏன் வாய் பழக்கிங்க? உண்மையை சொல்லுங்க, கவரிங் நகை தானே இது? ராஜு, என்ன இப்படி கேக்கீங்க? என்ன எல்லாம் சுத்தமான தங்க நகைனே, வேணா கடையில் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆண்டி, சூர்யா, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. வயிறு ரொம்ப பசிக்கி, பிரியாணி வாசம் வேற என்னைய வாவான்னு இழுக்கு. வாங்க போய் 5 ரவுண்டுக்கு சாப்பிடணும். போட்டி சிம்ரன், போய் நல்லா சாப்பிடு. 5 ரவுண்ட் இல்ல 10 ரவுண்ட் கூட சாப்பிடு. ஐ ஜாலி, கல்யாண வீட்டு பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். சில்பா, இதெல்லாம் உண்மையா? இவங்க கொடுத்தது உண்மையான தங்க நகையா? என்ன இப்படி லூசு மாதிரி கேக்கீங்க? அது உண்மையான தங்க நகை தான். சிம்ரன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரின்னு தெரியுமா? யார் அந்த பிள்ளையா கோடீஸ்வரி? பிரியாணி போட்டுதாங்க போறேன்ட்டு ஓடுது, சோத்து கலையிற பிள்ளையா இருக்கு. இவ்வளவு போய் கோடீஸ்வரிங்க? அந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாது. பம்பாயிலேயே பெரிய கோடீஸ்வரி அவ. அவன் நினைச்ச எதனால வாங்கலாம். ஆனா அந்த பிள்ளை சரியான வெகுளி, நல்ல பிள்ளை. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்கும். சாப்பாடுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாக்கும்? ஆமா, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி, எப்படியும் இவளுக்கு நிறைய நகை கிடைச்சிருக்கு. இந்த நகையை வச்சே நம்ம சுந்தரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்து என்னதான் திட்டம் போட்டாலும் என்கிட்ட இருந்து 1 கிராம் தங்க நகையை கூட வாங்க முடியாது. என் நகையை நான் தான் வச்சுக்கிடுவேன். பாத்திமா, வா வா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தோட்டத்துலேருந்து வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு டி, அதான் வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. தப்பாக நினச்சிக்கிடாது என்ன? இல்லட்டி, நீ என் பக்கத்து வீட்டுக்காரி. நீ இன்னும் வரலையேன்னு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. பிள்ளைகள் எல்லாம் போய் சாப்பிட சொல்லு. அது எப்படிம்மா? உன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு மொய் எழுதிட்டு தான் நாங்கள் போய் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே, மொய்யெல்லாம் எழுத வேண்டாம். நீங்களும் பிள்ளைங்களும் போய் சாப்பிடுங்க முதல்ல. சேச்சே, நாங்கள் மொய் எழுதாமல் சாப்பிட மாட்டோம். நாங்கள் போய் எழுதிட்டு போய் சாப்பிட போகிறோன்னு. சரி சரி, போய் சாப்பிடுங்க. ஏ பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் நம்ம ஸ்கூல்ல தானே படிக்கீங்க? ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் 9th A படிக்கிறோம். குட் ஈவினிங் சார்.
குட் ஈவினிங் பிள்ளைங்களா. பிரின்சிபால்னாலே ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யுது. என் பிள்ளைகளா வாங்க போய் சாப்பிட போவோம். அங்க நிறைய பேர் வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஆமா ஆமா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்க மொய் தான் எழுதியிருக்காங்கன்னு. இவங்க ஒன்றும் பரிசு வாங்கிட்டு வரல இல்ல? அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்க ஒண்ணுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வந்தா போதும். வாங்க வாங்க தாத்தா பாட்டி, வாங்க வாங்க. ஏ சில்பா தங்கம், கடைசில கல்யாணம் கட்டிக்கிட்டியா? ஆமா பாட்டி, கல்யாணம் கட்டியாச்சு. ரெண்டு பேரும் எல்லா செல்வமும் பெற்று பல வருஷம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப ரொம்ப நன்றி. டப்பா நல்ல வெயிட்டா இருக்கு. உள்ள என்னது இருக்குன்னு தெரியலையே. எதுவும் வாழ்க்கைலாக்க வச்சிருப்பாங்களோ? ஏ கடவுளே, இந்த மனுஷன் வாழ்க்கையில விட்டு தாண்ட மாட்டாரு போலயே. வாங்க டி, வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. சில்பா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா தலைவர் என்னாச்சு, எல்லா பாத்திரத்தையும் மொத்தமா வாங்கிட்டாரு. அவர் நேத்தே ஃபோன் அடிச்சு எங்களுக்கு சொல்லிட்டாரு, யாரும் எதுவும் வாங்கிடாதீங்க, நான் சீர்வரிசை பொருள்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க அதெல்லாம் வாங்கலம்மா, மொய் தான் எழுதியிருக்கோன்னு. அதெல்லாம் எதுக்கு செய்வீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது எப்படிம்மா, நாளை பின்ன பேச்சின்னு ஒன்று வந்துடக்கூடாதுல்ல. அதனால நாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குறதுக்கு வச்சிருந்த காசை அப்படியே மொய்யா எழுதிட்டோம். ஆளுக்கு 5001 ரூபா மொய் எழுதிட்டோம். என்னது, இவங்க ரெண்டு பேரும் 5001 ரூபா மொய் எழுதியிருக்காங்களா? நம்ம சொந்தக்காரங்க அதிகபட்சமா எழுதுனதே 1001 ரூபா தான். நாளைக்கு இவன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? என்னை கேள்வி கேட்பாளே, என்ன செய்ய? நம்மளுக்கு தான் வந்து சொந்தக்காரங்க வாச்சிருக்காங்களே, இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இப்படிலாம் செய்யுதாங்க. சொந்தக்காரங்க இருந்திருந்தா அவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ. ரொம்ப ரொம்ப நன்றி செல்வி ராதா, உங்க அன்பை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவளா இருப்பேன். சரிம்மா, கண்ணை கட்டிக்கிட்டு வருது, சாப்பிடணும், நாங்க போறோம்னே. பசிக்கு. நீ வேற இன்னைக்கு பிரியாணி போட்டியா? இது வரைக்கும் வச்ச கல்யாண வீட்ல எல்லாம் யாருமே நம்ம ஊர்ல பிரியாணியே போடல, எல்லாம் அதுக்கு பிறகுதான் போட்டாங்க. இன்னைக்கு நீ கல்யாணத்துல ரிசப்ஷன்லயே பிரியாணியை போட்டு பட்டையை கிளப்பிட்ட, அதனால போய் முதல்ல சாப்பிட்டு வந்துருதோம். சரி சரி, போய் சாப்பிடுங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் உள்ள வித்தியாசம்? அது மொய்ய நிறைய பேர் எழுதியிருக்காங்கல்ல. நாளைக்கு உட்காந்து நோட்ல கணக்கு போட்டு பார்ப்போம், அப்ப தெரிஞ்சிரும். சரியா? எனக்கு தான் அதிகமா மொய் வந்திருக்கும். சரி பாத்துருவோம். ஏமா சில்பா, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிட்டு சந்தோஷமா இருமா. சரி லட்சுமி அக்கா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தாம்மா, உனக்காண்டி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கோம், இதை வச்சுக்கோ. என்னது இது லட்சுமி அக்கா? கைக்கு ஒரு பிரேஸ்லெட்டுமா. நானும் இளிச்சக்காவும் சேர்ந்து தான் வாங்கணும், நான் தனியா வாங்கல. அவங்களும் நானும் சேர்ந்து வாங்கணும். ஒரு பவுனு தாம்மா, ரொம்பலாம் வாங்கல. சரியா? ஒரு பவுனு தான் வாங்கியிருக்கோம். இவ்வளவு அசால்ட்டா சொல்லுவீங்க, அதுக்கே 1.5 லட்சம் ஆயிருக்குமே. ஏம்மா, என் தங்கச்சிக்கு கல்யாணம்னா நான் செய்ய மாட்டேனாம்மா, அதே மாதிரி தாம்மா நீ என் தங்கச்சி மாதிரி. சரியா? அதுக்காண்டி தான் நான் செஞ்சேன். நான் மட்டும் செய்யல, இளிச்சக்காவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, எல்லாரும் என்னைய கண்கலங்க வைக்கீங்க. நான் உங்க கூட எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். லட்சுமி அக்காவெல்லாம் நான் லட்சுமின்னு கூப்பிட மாட்டேன், குண்டம்மா குண்டம்மான்னு கூப்பிடுவேன், குப்பை பறக்கிற கூட்டம்னு கூப்பிடுவேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாம எனக்காக இப்படி எல்லாரும் வந்து ஓடி ஓடி செய்யறீங்களே, இதெல்லாம் நினைச்சு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. அழுகையா வருது. ஏமா, கல்யாணத்தன்னைக்கு பிள்ளை அழக்கூடாதுமா, நல்லா கெத்தா இருக்கணும். சரியா? மாப்பிள்ளை வீட்டில் நீ போனேன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லைன்னு யாரும் ஒன்று எதுவும் சொல்லிடக்கூடாது. நீ அங்கே போய் மகாராணி மாதிரி இருக்கணும், உன்னை அவங்க தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நீ சந்தோஷமா இரு. சரி இளிச்சக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களே என் கூட இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். என்னை அழ வைக்காதீங்க. நீங்களாம் போய் சாப்பிடுங்க. வாங்கட்டி, விட்டு அழுதுருவா. வாங்க போய் சாப்பிடுவோம். ஐயோ கடவுளே, இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏன் இப்படி என் மேல பாசமா இருக்காங்க? சரி, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை ரெடி ஆயிட்டு. இன்னும் நம்ம காசு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். பாட்டி, ஏன் இவ்வளவு நேரம்? நீ மட்டும் கடைசியா வார. என்ன சில்பக்கா, நீங்க வந்தவங்க எல்லாம் யாரு கவனிப்பா? நானும் குமாரன் தானே பார்க்கணும். ஆமாட்டி, சாரி மன்னிச்சிரு. நீ வந்து என் கூட நிக்கணும்னு நான் நினைச்சேன். பரவாயில்லக்கா, எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க தான் கடைசி. இந்தாங்க சில்பாக்கா, உங்களுக்காண்டி நானும் குமார் சேர்ந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். நீயும் வாங்கிட்டு வந்திருக்கியா? நகை டப்பா மாதிரி இருக்கு. ஆமாக்கா, 2 பவுனுக்கு ஒரே ஒரு செயின் மட்டும் தான் வாங்கியிருக்கேன்க்கா. 15 அவங்க ஒரு 1, இது ஒரு 2, 18 பவுனு சேர்ந்துட்டு ஏற்கனவே இவட்ட ஒரு 20 பவுனு இருக்குன்னா அப்போ ஒரு 38 பவுனு. அப்போ இன்னொரு 2 பவுனு எப்படியாவது தேத்தி ஒரு 40 பவுனை நம்ம தங்கச்சிக்கு போட்டுடலாம். சரி டி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? உங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிட முடியும்? நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பொண்ணு மாப்பிள்ளையும் வாங்க.